இன்றைய செய்தியின் தலைப்பு மகிமையான கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, மகிமையான கர்த்தர். கர்த்தர்னாலே மகிமையானவர் தான். மகிமையும் கர்த்தரையும் பிரிக்கவே முடியாது. மகிமையும் கர்த்தரையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர். மகிமையானவர் அப்படின்னா எல்லளவும் அவர்கிட்ட என்ன இல்லை, பாவம் இல்லை. ஒரு சிறு பகுதி கூட, ஒரே ஒரு புள்ளி கூட அவர்கிட்ட பாவம் இல்லை. அதுதான் மகிமை. இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனால், அழகுனா அவர் தான் அழகு. அதில் ஒரு சின்ன புள்ளி கூட என்னால் அசிங்கம் இல்லை. உண்மைனா அவர் தான் உண்மையுள்ளவர். அறிவு ஞானம்னா அவர் தான் எல்லாமே அறிவும் ஞானமும் உள்ளவர். திறமையானவர், உரிமையுள்ளவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அப்படி நீங்கள் எதையெல்லாம் மேன்மையாக நினைக்கிறீங்களோ அத்தனை மேன்மையின் முழுமைக்கு பேர் தான் மகிமை. அதனால தான் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேர், மகிமையின் கர்த்தர். அல்லேலூயா, மகிமையின் கர்த்தர். அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கிற ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் மோசே ஒரு கேள்வியை கேட்குறான். மோசே சீனாய் மலையினுடைய மகிமையை பார்த்தவன், தேவனோடு கூட முகமுகமாய் பேசினவன், தினம் தினம் அற்புதங்களை வனாந்தரத்தில் நேரில் கண்டவன், எகிப்தில் பார்வோனுக்கு முன்னாடி பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவன். அவனை போல உலகத்தில் அவ்வளோ அற்புதங்கள் செய்த ஒரு மனிதனே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த மோசேக்கு ஒரு குறை இருந்துச்சு. அவன் ஒரு நாள் கர்த்தரை நோக்கி ஒரே ஒரு காரியத்தை கேட்டான். அவன் வாழ்க்கையில் அவன் கேட்டது மற்றவங்களுக்கு தான், ஆனால் தனக்கு கேட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை கேட்டான். வாங்க, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறான் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்லுகிறான் என்பது முக்கியம். இந்த சந்தர்ப்பம் என்பது மிகவும் கொடுமையான ஒரு சந்தர்ப்பம். தேவனை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிற சீனாய் மலையிலே தரிசித்து கொண்டிருக்கும் போது தேவ ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை ஆரோன் உண்டாக்கி விட்டான். ஜனங்கள், எங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது கர்த்தர் அல்ல, இந்த பொன் கன்றுக்குட்டி என்று சொல்லி நியமித்து அதற்கு முன்பதாக ஆடலும் பாடலும் பாடி கடைசியில் ஜனங்கள் நிர்வாணமாய் கிடக்கிறார்கள். பயங்கரமான கோபம் மோசேக்கு மூழ்கிறது. மோசேக்கு மூழ்கிறது விட ஜனங்கள் மேலே தேவனுக்கு கோபம் மூழ்கிறது. கொண்டு வந்த கற்பலகைகளை உடைத்து போடுகிறான். அந்த கன்றுக்குட்டியை கொளுத்தி, அதே சமயத்தில் இதற்கு காரணமாயிருந்த 3000 பேர் கொல்லப்படுறாங்க. ஆனால் தேவனுடைய கோபம் மாறவில்லை. என்னை போக விடு, இனிமேல் இந்த ஜனங்களோடு கூட நான் இருக்க மாட்டேன். இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், இவர்கள் துரோகிகள், இவர்கள் என்னை வேண்டாம் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை கடவுளாக்கி அவர்கள் அதை உண்டாக்கி விட்டார்கள். இவர்களை நான் முழுவதும் அழித்து போட போகிறேன். உன்னையும் ஆரோனையும் மாத்திரம் தப்ப பண்ண போகிறேன். லேவியர் கூட்டத்தில் ஒரு சின்ன கூட்டம் என் பட்சத்தில் வைராக்கியமாக இருந்தார்கள். லேவியர்களை காக்கப் போகிறேன். ஆனால் உங்கள் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை உண்டாக்கி நான் வாக்கு பண்ணின கானான் தேசத்தில் கொண்டு போய் வைக்க போகிறேன். ஆனால் இவர்களை நான் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும்போது அவர்கள் முன்பதாக கடந்து ஆண்டவருடைய சமூகத்தில், இவர்களை வனாந்தரத்தில் அழிக்கத்தான் நீர் கொண்டு வந்தீர் என்று புறஜாதிகள் சொல்வார்கள். ஐயா, உம்முடைய நாமத்துக்கு ஒரு இழுக்கு உண்டாகிவிடக்கூடாது என்றெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி இவர்களை மன்னித்தீர், ஆனால் மன்னியும், இல்லை என்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை
இறுக்கி போடும் என்று சொல்லி அவ்வளவாய் ஜனங்களுக்காக பரிந்து பேசி தேவனுடைய இருதயம் கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கும் போது, கொஞ்சம் அதிலிருந்து அப்படி விலகி கொஞ்சம் அவர் வருகும்போது, அப்பொழுது அவர் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு வருகிறதினால் தானே நாங்கள் விசேஷித்தவர்கள். எங்களோடு இனிமேல் வரமாட்டேன் என்று சொன்னால் நாங்கள் எப்படி விசேஷித்தவர்களாய் இருப்போம் என்று கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தடவை நான் ஒவ்வொரு வீடாய் போய் உங்களை விசாரித்த போது நிறைய ஒவ்வொருத்தவங்களும் சாட்சி சொன்னாங்க, நிறைய சாட்சிகள் சொன்னாங்க. எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக அந்த சபை, நம்ம சபையில் நடந்த சாட்சிகளை மட்டும் போனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சிகளை சொல்லலாம்ப்பா. அவ்வளோ சாட்சிகளை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு சகோதரன் அண்ணன், நான் ஊர் ரொம்ப என்னை நெடுக்கிட்டாங்க, உறவு நறுக்கிட்டாங்க, அதனால தான் சபைக்கு வரல. நான் கட்டாயமாக வருவேன்னு. இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா, எந்த நிலைமையில் நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தேவனை எடுத்து பாதுகாத்து இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது கர்த்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன்ல. நான் எந்த நிலைமையில் இருந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய பங்களாவில் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கர்த்தர். அது மாற்றுறேன்ல. நீங்கள் இந்த ஏரியாவில் எந்த வீடெல்லாம் கால் வச்சு பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு மாளிகையா இருக்குன்னு சொன்னாரு. அல்லேலூயா. வந்து பாருங்க, சில வீடுகள்லாம் 1 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா, 2 கோடி ரூபாலாம் கட்டி இருக்கிறாங்க நம்ம விசுவாசிகள் வீடுகள். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தான் நம்ம விசுவாசிகளா அப்படின்னு. எல்லாரையுமே தேவன் மேன்மையாக கொண்டு வந்திருக்கிறார். நிறைய குடும்பங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நான் பணத்தை சொல்லலை, அவங்க எவ்வளோ வறுமையில் இருந்தாங்க, எவ்வளோ சிக்கலில் இருந்தாங்க, எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாங்க, கடன் பிரச்சனைக்காக சாக போனவங்க, தற்கொலை பண்ண போனவங்க, அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு மகிமையான ஒரு நிலைமைக்கு வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்று நல்லா தெரியும், ஒரு சகோதரிகிட்ட போய் ஒரு பாஸ்டர் போய் சொல்கிறாரு அந்த வீட்டில், அம்மா இங்கே கூப்பிடு தூரத்தில் சபை இருக்குது, அதை விட்டுட்டு 2 பஸ் ஏறிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, போய் எல்லாமே யோசிக்கிறது என்ன கொடுக்குறாரு அவர். நீங்கள் என்ன சொன்னாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அவர் மனுஷனை மதிக்கவே மாட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை மதிக்கவே மாட்டார். உங்கள் கையில் காணிக்க கூட என்ன பண்ண மாட்டார், அவர் மதிக்க மாட்டார். அடுத்து அவர் ஒருத்தவங்கள்ட்டையும் ஒரு என்ன பண்ண மாட்டார், ஒரு நல்ல அன்பாக கூட பேச மாட்டார். கோவமாக தான் பேசுவார். எவ்வளோ நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் வெளியில், நான் அதெல்லாம் பேசுவார். அப்படி இப்படின்ட்டு ஏன் அங்கெல்லாம் போகிறீங்க, உங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை நாங்கள் வரோம், உங்கள் பக்கத்திலே இருக்கிறோம், இங்கே வந்துடுங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் 100 தடவை வர்றதும் ஒன்று தான், எங்கள் அண்ணன் 1 தடவை வர்றதும் ஒன்று தான். இல்லை ஒரு நாள் குடிசையில் பசியும் பட்டினியுமா எல்லாம் மழை ஒழுவி எங்கள் வீடே நாசமான போன நாளில் எங்கள் அண்ணன் கால் வச்சாங்க. எங்கள் அண்ணனோட ஆண்டவரும் கால் வச்சார். அதனால் இன்றைக்கி நாங்கள் மாளிகையாக உயர்ந்திருக்கிறோம். மாளிகையை பார்க்க நீங்கள் வர்றீங்க. அன்னைக்கு ஏழையை பார்க்க எங்கள் அண்ணன் வந்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா நீங்கள் உண்மையை தானே சொன்ன, ஒரு அல்லையே சொல்லுங்களேன். உண்மையாக இருந்தால் ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஏன் விசேஷித்தோம் தெரியுமா, அறிவு இருக்கிறதுனால அல்ல, நமக்கு ஆன்மீகமும் இல்லை, படித்தவங்களும் கிடையாது, மேன்மையானவங்க கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், என்னோடு கூட இயேசு இருக்கிறாரு, உன்னோடு கூட கர்த்தர் வர்றாரு. அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதனால தான் நமக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த வசனத்தில் தான், தேவரே நீர் என்னோடு கூட வரணும், நீங்க வரலன்னா எங்களை கொண்டு போகாதிருன்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும்போது தான் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு அத்தாட்சி தேடுறான். கர்த்தரை கண்டு யாரும் உயிரோடு இருக்கவே முடியாது. யாரையும் சில ஆளெல்லாம் பின்னாத்துறதை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தரை பார்த்தேன், பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, பரோட்டா சாப்பிட்டேன். இவர் எந்த பரோட்டா கடையில் சாப்பிட்டாரோ தெரியாது. அதனால் தேவ தூத முடியை பிடிங்கிட்டு வந்தேன், வேறு எதுவுமே கிடைக்கலையா, முடியை தான் பிடிக்கிட்டு வந்திருக்காராம். அதனால் இப்படியெல்லாம் பிடிக்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. கர்த்தரை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க
முடியாது. ஜோதிகளின் பிதா அவர். யாரு? ஜோதிகளின் பிதா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். கோடி கோடிக்கணக்கான சூரியனை ஒன்று அடக்கினாலும் கூட கர்த்தருக்கு மகிமைக்கு யாரும் அதுக்கு இணையாக முடியவே முடியாது. அப்படிப்பட்ட தேவன். அப்போ இவன் சொல்கிறான், ஒரு மகிமை. ஒருத்தவன் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினா, ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அதை தாண்டி இவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். எதற்காக? தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதற்கு அதுதான் முத்திரை. தேவன் என்னோடு கூட வருகிறீர் என்பதற்கு அதுதான் அத்தாட்சி. உங்கள் மகிமையை ஒரு தடவையாவது நான் பார்த்தேன். இரண்டாவது, இந்த இடத்துக்கு நாம் ஏன் வருகிறோம்? அந்த இடத்துக்கு ஏன் வருகிறோம்னா, நான் தேவனை அதிகமாய் நேசிக்கிறேன். அவருடைய மகிமையில் தான் அவருடைய குணம் இருக்குது. ஒருத்தவங்களுடைய குணத்தை அறியணும்னா அவங்க கூட இருந்தால் தான் குணத்தை அறிய முடியும். பணத்தை கொடுத்தால் அறிந்துடலாம், பதவியை கொடுத்தால் அறிந்துடலாம், இல்லை சக்தியை அறியலாம். ஆனால் ஒருத்தவங்க குணத்தை அறிந்தால் தான் அவங்களோடு நெருங்கி பழக முடியும். அதனால தான் நெருங்கி வர வேண்டும் என்று விரும்பினார். அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் சொன்னாரப்பா, நீ ஏதோ கேட்டுட்ட, ஆனாலும் ஆசைப்பட்டதுக்கு நான் ஒரு காரியம் நான் செய்கிறேன். நான் உனக்கு முன்னாடி என் தயையெல்லாம் கடக்க பண்ணுவேன். என்னுடைய தயவு என்பது எந்த மனிதனையும் பெரியவனாக்கும். தேவ தயவு பெற்றவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு யோசேப்பின் மேல தேவ தயவு வந்தபோது உயர்த்தப்பட்டார். தேவனுடைய தயவுள்ள கரம் அன்றைக்கு எஸ்ரா மேல நன்மையா இருந்ததுனால ராஜா கிட்ட கேட்காமலேயே கேட்க வேண்டியது எல்லாத்தையும் அவரே கொடுத்தார். தேவ தயவு இருந்ததுனால தான் அன்னைக்கு நெகேமியா 120 வருஷம் முடியாத வேலையை 52 நாளில் முடிக்க முடிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு என்னுடைய தேவ தயவை நான் உண்மையில வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷங்கள் உன்னுடைய வேலை தடைப்பட்டிருந்தாலும், உன்னுடைய காரியம் தடைப்பட்டிருந்தாலும், எத்தனை காலம் உன்னுடைய உயர்வு தடைப்பட்டிருந்தாலும், எனக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் உன்னை தேடி வந்து உன் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவ தயவு என் மேலே இருந்தனால தான் நான் கை வைக்கும்போது வியாதிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? சுகமானாங்க. அந்த உன் மேலே தேவ தயவு என் மேலே வந்தனால நீ கை வச்சு சுகமாக போகிறவங்க 1000 இருக்க போகிறாங்க என்று விசுவாசிச்சா நல்ல மேலே இருக்கவங்க கூட நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ளவர். அதில் அந்த தயவில் அவருடைய அன்பு இருக்குது, அந்த தயவில் அவருடைய உயர்வு இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய உயர்வு இருக்குது, தேவனுடைய அன்பு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருக்கிறவங்களையும் தூக்கி எடுக்கிறது தான் தேவனுடைய தயவு. முதல் தடவை இந்த மணிப்பூருக்கு போகும்போது முதல் தடவை போக முடியல. அவன் மிசோராம் பகுதியில் தங்கியிருந்தாங்க. அஸ்ஸாம் காடுகளில் எல்லைகளில் தங்கியிருந்தாங்க. சில்சார் என்ற பகுதிக்கு நானும் சுவாமிநாதனும் முதல் தடவையாக நாங்கள் கொஞ்சம் பேரோடு கூட சேர்ந்து நாங்கள் அஸ்ஸாமுக்கு போயிருந்தோம். ட்ரெயினில் ஒரு கொடிய பயணம். மழை, பயங்கர மழை அந்த நாளில். அப்போ அந்த மழையில் ரோடெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து போய் கொண்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் தங்கியிருந்த அந்த ஜனங்க, ஒரு சின்ன இடத்துல 200 குடும்பம், அதை பாலான ஒரு டின் ஷீட்டு போட்டு இருக்குது. அது கீழே தரை, மண் தரை. இந்த ஜனங்க போட்ட ட்ரெஸ்ஸோடு ஓடி வந்தாங்க. அதனால் வேறு ஒன்றுமே இல்லை, பரிதாபமாக அங்கே இருந்தாங்க. இந்த பிள்ளைங்க துணி கூட இல்லாமல் கிடந்தாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமையில் நான் போன ஆண்கள் வேலைக்கு எங்கேயோ அல்லது அவங்கள பாதுகாக்கிறதுக்கோ அவங்க இடத்துலேருந்து ஏதாவது எடுக்க முடியுமான்றதுக்காகவோ போயிருக்கிறாங்க. அதனால் நான் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமான நிலைமையை பார்த்து மனம் உடைந்து போனேன். அப்போ நீங்கள் கொடுத்த காசு இடத்தால் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட காசு என் கையில் இருந்தது. நீங்கள் கொடுத்த காசு அதை யாருக்காவது பொறுப்பானவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டபோது ஒரு வயதான அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த வயதான அம்மா வந்தோடனே
உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். மேரி என்ன சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது இங்கிலீஷில் ரொம்ப பொலந்து பேச ஆரம்பித்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வயதானவங்க, தலையில் எண்ணெய் இல்லை, போட்ட இது அந்த ட்ரெஸ்ஸு ஒரு கவுன் மாதிரி வயசான அம்மா அப்படி போட்டுட்டு வந்திருக்காங்க. என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அதனால் நான் திரும்பி அவளை பார்த்தேன். டூ யூ சே ஜீசஸ் இஸ் குட் ஈவன் தோ யூ ஹவ் கான் திஸ் கிரைசிஸ்? அதாவது இவ்வளவு பாடுகள், உங்கள் வீடுகள் பற்றி எரிஞ்சு, உங்கள் ஊரே பற்றி எரிஞ்சு, போட்ட துணியோடு கூட அப்படியே ஓடி வந்து பசியும் பட்டினியுமா இந்த இடத்துல எத்தனையோ பேர் இறந்து போன நிலைமையில் நீங்கள் இப்பயும் இயேசு நல்லவர்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷமோ, அது என்ன சொல்கிறது, ஒரு வீர பெண்மணின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கம்பீரத்தை அந்த முகத்தில் பார்த்தேன் நான். அந்த முகத்தில் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, மை காட் இஸ் குட், இஸ் குட் ஆல் த டைம். நாங்கள் எத்தனை பேர் புரியுது? என் தேவன் என்னன்னைக்கும் நல்லவர், அவர் என்றும் எனக்கு நல்லவர். மை காட் இஸ் அட் த்ரோன், he will judge soon, we will go to our home. என் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாங்கள் மீண்டும் எங்கள் ஊருக்கு திரும்புவோம். அவர் நீதியும் நியாயமும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தயவு, தேவ தயவு எந்த இடத்துலையும் நம்மளை நிலைநிறுத்த நல்லது. அப்படி ஆண்டவர் சொல்லும்போது, நீ என்னை கண்டு நீ உயிரோடு இருக்க முடியாது, ஆனால் அதே சமயத்தில் நான் ஒரு காரியத்தை நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த கண்மலையில் நான் உன்னை நிறுத்துகிறேன். அப்பையும் என்னுடைய கரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன், மூடுவேன். நீ என் பின்புறத்தை பார்க்கலாம், ஆனால் முன்னாடி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்படின்னா அவருக்கு முன்புறம் பின்புறம் இல்லை, என்னுடைய மகிமையை குறைத்து நான் என்ன பண்ணுறேன் உனக்கு, அல்லது அதை பார்க்கக்கூடிய அளவில் அந்த இடத்திலிருந்து நீ பார்க்க முடியும். உலகத்தில் கடவுளை காணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, உலகத்தில் கடவுளை வெளிப்படுத்தினது ஒரே ஒருவர் தான். அவர் தான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் கடவுளை காட்டுகிற ஒரே ஒரு கண்ணாடி என்று சொன்னால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலையின் நிழலிலே வந்து நாம் அவரை தரிசனம் பண்ண, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் வந்து பார்க்கும்போது தேவன் சொல்கிறார், அந்த கண்மலையின் வெடிப்பிலே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற அந்த இடத்திலே நீங்கள் வரும்போது என்னுடைய பிரசன்னத்தை பார்ப்பீர்கள். ஆமென். அப்படி பிரசன்னத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அதுக்கு தானே ஓடி வரோம். இவ்வளவு பனியாக இருந்தாலும், என்ன மழை பெய்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் தாண்டி ஏன் வரோம் அப்படின்னா அவருடைய மகிமையை பார்க்கணும். ஆமென். இங்கே ஒரு மனுஷனை பார்க்க வரல, ஒரு சபையின் அழகை பார்க்க வரல, என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்ல நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா கரங்களை தட்டுங்க. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகிமை 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 பெருசு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமைனா என்னன்னா, ஒரு நபரினுடைய ஒரு முழுமை, ஒரு பொருளினுடைய முழு திறமை, ஒன்று படைக்கப்பட்டதனுடைய முழுமையான நோக்கம் எங்கே நிறைவேறுகிறதோ அதற்கு பேர் தான் மகிமை. ஒரு பூ மலர்கிறதுனால் அல்ல, ஆனது கனி தரும்போது அந்த மகிமையை அந்த செடி காண்கிறது. அந்த செடியில் மகிமையை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குட்டியாக வருது, கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய வாயை திறந்து அது கத்தும் போது அந்த காடே அதிருது. அந்த சிங்கத்தின் கர்ஜனை அதனுடைய மகிமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விதைத்த ஒரு விதை, தேவன் நமக்குள்ள இருக்கிற ஒரு விதை,
அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகி, ஒரு கடுகு விதையை போல இருக்கிற அந்த விசுவாசம் பெரிய மரமாகி அதனுடைய கிளைகளெல்லாம் விட்டு வளர்ந்து அதில் பாகாயத்து பறவைகள் தங்கள் கூடுகளை கட்டக்கூடிய அளவில் ஒரு பெரிய நிழலுள்ள மரமாய் மாறும்போது அந்த விசுவாசம் தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் காண பண்ணுகிறது. அதனால தான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அறகுறையா இல்லை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் வருவாங்க, நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன், எல்லா டாக்டரையும் பார்த்தேன், எனக்கு இந்த வியாதியிலேருந்து என்ன பண்ணலை, விடுதலை இல்லை, இந்த போராட்டத்திலேருந்து விடுதலை. நான் சரி, இன்னும் ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்குதா, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாங்களா? ஆமாம், அந்த டாக்டர்கிட்ட போகணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் போயிட்டு வாங்க. யாராலும் முடியலைன்னா என்ன பண்ணுங்க, இங்கே வாங்க. எந்த மந்திரவாதினாலும் முடியலைன்னா என்ன பண்ணுங்க, இங்கே வாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் வர்றது தேவனுடைய மகிமையை பார்க்க. எத்தனை பேர் புரியுதுன்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா. மனிதரால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்பது தான் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொருளை வைத்து தேவன் மகிமைப்படுகிறவர் அல்ல, அந்த உண்மையான தரத்தை வைத்து தேவன் மகிமை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு கல்லாய் இருக்கும்போது அதுக்கு மகிமை இல்லை, ஆனால் அது ஒரு வைரத்தை தரம் பார்க்கிற ஒருத்தவன் கையில் வரும்போது அதை உடைத்து அதை சரியான பகுதியாய் பிரித்து அதனுடைய ஒளி எந்த விதத்திலே அதை வெளிக்காட்ட முடியும், அதனுடைய வெளிச்சம் காட்ட முடியும் என்று சரியாய் பட்டை தீட்டும் போது, ஒரு ஒளியிலே வைக்கும் போது எல்லா இடத்திலும் பிரகாசத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் பட்டை தீட்டின ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும்போது அந்த வைரத்துக்கு மகிமை எவ்வளவோ, அதை போலவே ஒன்றும் இல்லாத நிலைமையில தேவனாகிய கர்த்தர் உன்னை பட்டை தீட்டி தன்னுடைய மகிமை உன்னிலே விளங்கும்படி தம்முடைய சாயலால் உன்னை திருப்தியாக்குகிற கர்த்தர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஒன்றை படைக்கும் போது அந்த அதை படைத்த அதற்குள்ளே தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போது, தேவனுடைய திட்டம் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அதை மகிமையாக நினைக்கிறார். நம்ம சொல்கிறோம், நம்மெல்லாம் பட்டினி கிடக்கலாம், ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து ஒரு நாள் என்ன பண்ணாது, பட்டினி கிடக்காது. அதனால தான் சிங்கக்குட்டிகள் சொல்லுங்க, தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, கர்த்தரை தேடுலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இந்த சிங்கத்தில் ஒரு உதாரணம் என்னன்னா, தன்னுடைய கூட்டத்துக்கு அது தன்னை முன்னாடி நிறுத்தி அதை பாதுகாக்கிறது. சிங்கம் பாதுகாக்கிறது என்றால் யானை கூட்டங்கள் கூட அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. அந்த அளவுக்கு சிங்க கூட்டங்களை ஒரு ஆண் சிங்கம் நின்று வழி நடத்துகிறது. அந்த சிங்கத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் எப்பயாவது அபூர்வமாக தான் எழுந்துங்க, நல்லா தூங்கும். திடீர்னு அதுக்கு பசி வந்துருச்சுன்னா அப்போ ஏந்திருச்சு நின்று பெடரையெல்லாம் என்ன பண்ண, அப்படி ஒரு மாதிரி சாய்ச்சி பார்த்துட்டு ஒரு உருமும், ஒரு கர்ஜனை வரும். அந்த கர்ஜனை 4-5 மைலுக்கு கேட்குமா. ஒரு சிங்கத்தின் கர்ஜனை 4-5 மைல் என்ன பண்ணோம், கேட்கும். அந்த அளவு கர்ஜனை வரும்போது இந்த சத்தத்தை கேட்டு சின்ன சின்ன மிருகங்கள், மான்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடும். சில மான்கள் இது இருக்கிற வழியிலேயே என்ன பண்ணோம், வந்து சேரும். ரொம்ப சிம்பிளாக போய் பாஞ்சு அடித்து கழுத்தை முடிச்சு போடும். பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடி தன்னுடைய குகைகளை கொண்டு வந்து இந்த இறையை பீறி போட்டு தன் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, திருப்தி ஆகுங்கன்னு சொல்லி அப்படியே உனக்கு தொடக்கறியாக தரேன், உனக்கு கழுத்து கறியாக தரேன், உனக்கு என்னது அந்த எலும்பா தரேன், இந்த எலும்புன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டு சாப்பிட செய்யும். அது தன்னுடைய கெபியை, தன்னுடைய குகையை இறையால் நிரப்புமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை நானும் சில ஊழியக்காரங்களும் போயிருந்தோம். ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு மதுரைக்கு நாங்கள் வரும்போது. அப்போ ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சான் ஒரு தம்பி, ரொம்ப நல்ல தம்பி.
அது பேர் இருட்டு கடைன்னு சொன்னாங்க. ஆனால் இருட்டு கடையா திருட்டு கடையான்னு எனக்கு தெரியல, நல்ல கடை தான் அது. அதில் போய் நின்னோன்னே எங்களுக்கு உள்ளேயே போகிறதுக்கு இடம் கொடுக்கல, அவ்வளோ கூட்டம். அப்படி மேலே எங்களுக்கு ரவுண்டாக டேபிள் போட்டு வச்சாங்க. தெருவில் நின்று சாப்பிட்டோம். பகலில் பிடிச்சிங்கன்னா நாங்கள் மரியாதையாக போயிடும். அதனால் அதில் போட்டு இலைய பொண்ணு கடற்கடன்னு ஒரு சின்ன இலையை வச்சான். எங்களை எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு இட்லி வச்சோம். என்னடா நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி வைக்கிறானே அது ஒரு இட்லியை வச்சோம். அவ்வளோ சூடாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறமேல நல்லிக்கறின்னு வச்சோம். அப்புறமேல அது என்னது அதுக்கு ஈரல்னு கொண்டு வந்து ஒன்று வச்சோம். அப்புறம் சிக்கனில் இதை அது கொண்டு வந்து வச்சோம். அப்புறமேல அந்த எலும்பு இந்த எலும்பு இது இந்த மூளை எலும்பு அப்புறம் இது அது என்னமோ வச்சோம். என் வாழ்க்கையில் இத்தனை வெரைட்டி ஒரு மட்டனில் இருக்குது அப்படின்னு நான் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைமு அதை ஒன்றா கொண்டு வந்து வச்சான். எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு திருப்தியாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தடவை மதுரைக்கு போகும்போது மறவாமல் நாங்கள் நினைக்கிற ஒரே இடம் அந்த இருட்டு கடை தான். அல்லேலூயா. வாங்க ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பயே சிலருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு இதை என்ன பண்ணும், அடித்து பீடி கொடுத்து நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் கொடுப்பது கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுதல் சொல்லுங்க. கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற மகிமை இருக்கு பாருங்க, அது திறமையாக வெளிப்படும். சில ஓவியர்கள் இருக்கிறாங்க, சிலர் ஓவியர்கள். அந்த ஓவியர்கள் அழகாக வரைவாங்க. அவங்க வரைகிறதுக்கு இணையா உலகத்தில் வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ஓவியம் உலகில் ஒரு மார்க் பெற்றது, அக்மார்க் பெற்றது. அப்படி எழுதிட்டு போது சிலதெல்லாம் கிழிச்சு போடும்போது வேணாம், இது ஒன்று சின்ன தப்புனா தூக்கி போட்டு போகும்போது கடைசியாக இது எக்ஸலண்ட், இது நம்ம என்ன சொல்லுவோம்னா குட், அப்புறமேல பெட்டர், அப்புறம் பெஸ்ட்டு சொல்லுவோம். இவங்க எக்ஸலண்ட்டுக்கு போவாங்க. அப்படி பண்ணிட்டு அதில் தங்களுடைய கையெழுத்தை ஏதோ ஒரு மூலையில் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஏன்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உன்னுடைய பெஸ்ட்டுக்காக காத்திருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிற திறமை ஒரு பெரிய மகிமையாக வெளிப்படும் பாரு. அந்த மகிமைக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்காக இதுவரைக்கும் உன்னை வச்சிருந்தாரு. இதுக்கு பிறகு தேவனுடைய மகிமை இன்னும் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளாலேயே அதை நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்துக்கு நான் எவ்வளோ புக்கு எழுதுகிறேன் அந்தந்த காலங்களில் எழுதுகிறேன். ஆனால் திடீர்னு ஒரு அம்மா சம்மந்தமே இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒரு புக்கு எழுதி கொடுங்கன்னு ஒரு 10,000 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. அதில் எழுதுகிறேன், எனக்கு திருப்தி வரல. ரெண்டாவது புக்கு எழுதுகிறேன், அதில் திருப்தி வரல. மூணாவது புக்கு எழுதுகிறேன், எனக்கு திருப்தி வரல. அப்போ இவங்க பொதுவான ஒரு மக்களுக்கு எழுதணும்னு ஒரு புக்கை எழுதுனேன். அது பேர் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் ஆமாவா இல்லையா? படித்தவங்க சொல்லுங்க, ஒரு ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பெஸ்ட்டை கர்த்தர் எதிர்பார்த்து தான் 15 days எனக்கு ஒரு லீவு கொடுக்குறார். ஆனால் யார் கொஞ்சம் தூங்கினாலும் தூங்கலாம், எனக்கு தூக்கம் வராது. எதையாவது பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், இருக்கணும். தூங்குவேன் நல்லா, அதுக்கு தூங்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, நல்லா தூங்குவேன். ஆனால் அதே சமயத்தில் என் மனம் சும்மா இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 15 நாளில் எத்தனை பெஸ்ட்டு வெளியே வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ உடைஞ்ச காலத்தை நீ பார்க்குற, ஆனால் உடைஞ்சு போன ஒன்றை தான் கர்த்தர் உருவாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் கையில் நீ வந்துட்ட, உன் பெஸ்ட்டை பார்க்குறதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தனி மனிதனாக இருக்கிறது பெருசு இல்லை, ஆனால் ஒரு தலைவனாய் உருவாக வேண்டியது ரொம்ப முக்கியம்.
எதிலுமே நீ மேலான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஒரு உருவாக்குகிற ஒரு மாற்றத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். உலகத்தில் ஒரு கம்பளி பூச்சி வாழ்கிறதுனால யாருக்கும் லாபம் இல்லை. வேணா பிடியமாக இருந்தால் யார் மேலேயாவது முதுகில் என்ன பண்ணலாம், போட்டு விடலாம். எதை? கம்பளி பூச்சி. ஆனால் வாங்க போகிற உதை நீயே வச்சுக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கம்பளி பூச்சி ஒரு நாளும் தன்னை மேன்மையாய் நினைத்திருக்கவே இருக்காது. ஆனால் தன்னை அடக்கி ஒரு கூட்டுக்குள் இருக்கிற அந்த நாட்கள் அது வேஸ்ட் இல்லை. நீ இன்னைக்கு கர்த்தரை தேடி தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் வருகிற இந்த நேரம் சாதாரணமான நேரம் இல்லை. நீ மகிமையாய் ஒரு பட்டாம்பூச்சியாய் வெளிப்படுகிற காலம் வந்துருச்சு. நீ இனிமேல தேனோடு தான் உறவு, மலர்களோடு தான் உறவு, பறந்து போகிறதே உனக்கு மகிமை என்று சொல்லி பறந்து போகிற ஒரு மகிமைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை இன்றைக்கு அவருடைய பார்வையில் மகிமையானவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மனிதனுக்கு இணையாக ஒரு சூரியனும் கிடையாது, ஒரு சந்திரனும் கிடையாது, ஒரு நட்சத்திரமும் கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பெரிய கல் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மலை இருந்தாலும், அந்த மலை ஒரு மனிதனுக்கு என்னது சமமானது கிடையாது. உலகத்தில் எத்தனை ரிவர் இருந்தாலும், எத்தனை ஆறுகள் இருந்தாலும், சமுத்திரம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இணை கிடையாது. ஏனென்றால் எந்த தேவ தூதனும் அவனுக்கு இணை கிடையாது. ஏனென்றால் மனிதன் மட்டும்தான் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ள என்ன மகிமை இருக்குன்னு உனக்கு தெரியாது. தேவனுடைய சாயல் பரிசுத்தம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பரிசுத்தத்தை தேவன் நம்முடைய சாயலை கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதினார். அவன் என்ன ஆவானா? சொல்லுங்க, வாயத்தான் சொல்லுங்க. அவன் யாருன்னா வானா? ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அப்ப அந்த சாயல் என்ன பண்ணும்? கோபமா இருந்தா, கல்யாணம் பண்ண சமயத்தில் சொல்லுவாங்க, கோபமாக இருந்தாலும் நீ அழகாக இருக்கடி அப்படின்னு. அதை நம்பாத. இப்போ போய் கோவப்பட்ட பார்த்தியா, மூஞ்சியை பற்றியா, இதை போய் கட்டிக்கிட்டேன்னு சொல்லி வேறு மாதிரி கட்டிடுவாங்க. பொறாமை பிடிச்ச முகத்தை பார்த்தாலே தெரியும். இச்சை பிடிச்ச ஒரு முகத்தை, கண்ணை பார்த்தாலே இச்சை பார்க்குறான், பார்க்குறதே காக்கா மாதிரி பார்க்குறான் பாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? காக்கா பார்வை எந்த பறவையின் பார்வையும் பார்த்த உடனே சொல்லலாம். ஆனால் காக்கா மட்டும் எங்கே பார்க்குதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஒருத்தன் இச்சை பிடிச்சோன்னு பாரு, ஒரு குடிகாரன், ஒரு சிகரெட் குடிக்கிறவன், ஒருத்தர் துன்மார்க்கன், ஒரு கொலைகாரன், ஒருத்தர் துக்கமாக இருக்கிறான், அவங்க முகம் எப்படி இருக்கும்? இல்லை சஞ்சலப்படுறாங்க, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க, அவங்க முகம் எப்படி இருக்கும்? இது அத்தனையும் காட்டின நவரச திலகங்கள் எல்லாம் இங்கே அமைதியாக இருக்கிறது. யாரும் சொன்னால் வம்பு. ஆனால் இது வரைக்கும் தேவனை போல அழகு, தேவனை போல பரிசுத்தம், தேவனை போல சாந்தம், தேவனை போல உத்தமம், தேவனை போல ஞானம், தேவனை போல அறிவு, தேவனை போல வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த பிரகாசத்தை கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? இல்லை, அதனால தான் நாம் இங்கே இருக்கிறோம். அப்போ தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, உன்னை பரிசுத்தமாக்கினார், உன்னை என்னையும் நீதிமான் ஆக்கினார். அதோடு கூட நிறுத்திட்டாரா? வசனம் சொல்லுது, அவர்களை மகிமைப்படுத்தினார். இருக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய சாயலில் இணைக்கப்பட்ட நாம் தேவ மகிமையின் சாயலில் வரணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகவே மகிமையும் சொல்லுங்க
மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். போன வாரத்தை விட இன்னைக்கு நீ மறுரூபமாகிற, நேற்றைய விட இன்னைக்கு மறுரூபமாகிற, நாளைக்கு இதை விட என்ன பண்ணுவ, மறுரூபமாகவ. ஏன், ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருத்தவங்க ஒரு என்ன பண்ணாலுமே ஒரு அம்மா வெயிட்டு இறங்கவே இல்லையா. ஒரு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு பெரிய சைஸ் கண்ணாடி வைங்க, இதுதான் தாங்கும். ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி நீங்கள் போய் நின்றுக்குங்க, நின்றுட்டு அப்படியே அந்த இதை அப்படியே ஒரு பேனாவால் என்ன பண்ணுங்க, ஒரு பென்சிலால் அதை வரைஞ்சிருங்க. இப்போ இன்னொரு பொண்ணு, அழகான பொண்ணு, அதை அதில் என்ன பண்ணுங்க, அந்த ஃபுல் சைஸ்க்கு அப்படியே ஒட்டுங்க. அடுத்த தடவை நிற்கும்போது இந்த அளவுக்கு நான் வரணும்னு ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது நினைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கு மாதிரி வந்துட்டீங்கன்னா நீங்களும் 16 வயசுனிலே நிற்கலாம். அப்போ நம்ம தன்னை எவ்வளவு நசுக்கி கசக்கி பிழிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு ஒரு நாள் அந்த பொண்ணு சாயலில் நின்னோன்னே வெளியே ஒன்றும் தெரியல, இங்கே ஒன்றும் தெரியல, எதுவும் குண்டா வெளியில் என்ன பண்ணலை, அங்கே கொஞ்சம் தெரியல. அப்போ அந்த மகளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் சாயலை வர ஒரு நாள் நீ ஏன் சாயலை வரும்போது அதுதான் மகிமையின் மேலே நீ மகிமை அடைகிற நாள்ன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கண்ணாடியில் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கும் இல்லையா? அதே போது தான் இயேசு என்கிற ஒரு ஒளியாக வரும்போது அது பிரதிபலிக்கும் போது அவர்களுள்ள உள்ள அன்பு, அவருக்குள்ள இருக்கிற சாந்தம், அவருக்குள்ள இருக்கிற உத்தமம், அவருக்குள்ள இருக்கிற மகிமை, அவருக்குள்ள இருக்கிற மேன்மை, அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எல்லாம் வெளியே வரும். புசிப்பும் குடிப்பும் இல்லை தேவனுடைய ராஜ்யம். நீ சாப்பிட்டா திருப்தி ஆகும், குடிச்சா திருப்தி ஆகும் இல்லை, ஏதோ ஒன்று குறையுது உனக்கு, நீ சந்தோஷமாவே இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய சாயலுக்குள்ளவா. ஏன்னா நீ ஆவிக்குரியவன், தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ உனக்குள்ள இருக்கிறது ஆவிக்குரிய மனிதன். சொல்லுங்க, உனக்குள்ள யார் இருக்கிறது? தொப்பையை தட்டிட்டு சொல்லக்கூடாது. உனக்குள்ள இருக்கிறது யாரு? ஆவிக்குரிய மனிதன். அப்போ ஆவிக்குரிய மனிதனில் தானே நான் அந்த சாயல் மேலே சாயல் அடையும் போது ஒரு நாள் மகிமையின் சாயலை இணைக்கப்படும் போது மகிமை மேலே மகிமை அடைந்து மகிமையின் சாயலில் வர்றவன் அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஒரு நாள் இன்னைக்கு தேவனுடைய நீதியில் நடந்திருக்கிறேன், அதை நீங்கள் வெளிப்படுத்தும். உங்களை தேவன் எதற்காக படைச்சாரோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அப்போ நான் எதற்காக படைச்சேன்றதை நான் எப்படி தெரிய முடியும்? எனக்கு தெரியலையே. சரி, கிறிஸ்து என்கிற திராட்சை செடியிலே நீங்கள் இணைக்கப்பட்ட கொடிகளாயிருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கிறதுனாலே பிதா அதில் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். ஆமென். அப்போ நீங்கள் கனி கொடுக்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்டீங்க. எதனால? கிறிஸ்து என்ற அந்த மகிமையோடு கூட அவரோடு கூட இணைஞ்சு இருக்கிறீங்கன்னா, நான் எதையுமே கம்பேர் பண்ணும்போது உங்கள் போதகரோடு இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள் இல்லை, நீங்கள் அதெல்லாம் சர்ச்சுக்கு வருது. அதனால தான் நான் வரல. எதெல்லாம் வருது? ஆடு மாடு கழுத குதிரையாக வருது. தேவ சாயல் தான். அல்லேலூயா. ஒரு நாள் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க அவங்க சபைக்கு வராங்கங்க, அதனால தான் நாங்களும் சபைக்கு வரோன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கு தான் நீ கனி கொடுக்குற நாள். அல்லேலூயா. நான் ஒரு டெஸ்ட்டு வச்சேன். எத்தனை பேர் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போகும்போது சில வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இது சொல்கிறது என்ன பண்ணாது? கேட்காது. இது உள்ளே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. யார் யார் மனைவி அனுப்பி நீ போய் கொடு, புள்ளி அனுப்பி நீ போய் கொடுன்னு சொன்னால்
என்னைக்கு நீ போய் கொடுத்து கூப்பிடுறியோ அன்னைக்கு மகிமை உன் மேலே வந்துருச்சுன்றார். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க பவுல் சொல்றான், நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறது உண்மையானால் என்னை சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் சொல்லு பார்ப்போம். ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன என்ன பண்ண முடியும்? பின்பற்ற முடியும்னு. எல்லா காரியங்களிலும் மற்றவங்க நம்மளை பின்பற்றணும். அந்த மகிமையை தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு அந்த மகிமையை. அதுதான் உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா, வெளிச்சமாக பிரகாசிக்க தேவனாகிய கர்த்தர் அந்த மகிமையை உனக்குள்ளே கொடுத்துருக்கிறார். மேலேருந்து ஒரு வெளிச்சம் வந்து அப்படி பின்னாடி ஒரு வட்டம் தெரிகிறது மகிமை இல்லை. அது செயின்ட்டுக்கெல்லாம் தெரியும். நான் சின்ன வயசில் அந்தோனியாராக கும்பிட்டேன். இப்போ அந்தோனியாராகவே இருக்கிறேன். அது பின்னாடி ஒரு வட்டம், அது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ள ஒரு மகிமை இருக்குது. எனக்குள்ள அந்த ஜீவ சுவாசம் இருக்குது. நான் வெளியே காட்டுனது கோபம், அயோக்கியத்தனம், பொல்லாப்பு, கீழ்ப்படியாமல், பிடிவாதம், எரிச்சல், சண்டை, இதெல்லாம் மாம்சத்தின் மனிதனை தான் என்ன பண்ணினோம்? காட்டணும். ஆவியினால் பிறப்பது எப்படி இருக்கும்? ஆவியாக இருக்கும். எத்தனை புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறது யாரு? நீ யாரு? சொல்லுங்க, நீ யாரு? பக்கத்தில் கை, நீ யாரு? உங்க வேலையை சொல்லாதீங்க. அல்லேலூயா. நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. நீ யாரா இருக்க படைக்கப்பட்டியோ அப்படி நான் வாழ்றதுக்கு தான் தேவன் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி மகிமைப்படுத்துகிறாங்கன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, எதில் வெற்றி சிறந்தார்? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை ஆண்டவர் ஆளுகிறவர்களாய் கொண்டு வந்தார். அப்ப தேவனுடைய மகிமை எப்படி வெளியும் தெரியுமா? நீ எதற்கு அடிமையாக இருந்தையோ அந்த அடிமையிலிருந்து விடுதலையாகி நீ ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்துக்கு, தப்பா ரைட்டோ நீங்கள் எடுத்துக்கல, தப்பா எடுத்து, ஒரு சகோதரிகிட்ட பேசுனா பிரச்சனை, அந்த சகோதரிகிட்ட பார்த்தாலே பிரச்சனை, அது ஃபோனை அட்டன் பண்ணாலே நீ ஃபோனை எடுத்துக்கிட்டு ஓடுற. மனைவிக்கு தெரியக்கூடாது, இப்போ அவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரியக்கூடாது, இல்லை அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு ஓடுறேன். ஒரு நாள் வரணும், அப்பாவுக்கு முன்னாடி, மனைவிக்கு முன்னாடி, இல்லை குடும்பத்தாருக்கு முன்னாடி சாதாரணமாக அந்த சகோதரி, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும். ஹலோ, நான் பேசினாலே கோவம்தான் பேசுவேன், எனக்கு அடிக்க தான் பிடிக்கும், என் மனசில் எப்பொழுதுமே நான் கோவத்தோடு தான் இருப்பேன். இல்லை, அல்லேலூயா, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. எது கோபமோ, எரிச்சலோ, பிடிவாதமோ, இச்சையோ, திருட்டுத்தனமோ, மாய்மாலமோ, அல்லது பொய்யோ, அல்லது வேற விபச்சாரமோ, அல்லது விக்கிரக ஆராதனையோ, அல்லது மனிதருக்கு பயப்படுகிற பயமோ, எந்த அடிமைத்தனத்தில் இருந்தையோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெற்றி பெற்று நீ ஆசாரியம். உங்கள் குடும்பத்தில் யார், சில சகோதரர்கள் தங்களுடைய சட்டையை கழட்டி வச்சாங்கன்னா சட்டை மட்டும் இருக்கும், பாக்கெட்டில் என்ன இருக்காது. யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நீ எடுத்தியா, நீ எடுத்தியா, நீ எடுத்தியா, கடைசியில் பூதம் எடுத்திருக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லை, எல்லாத்திலும் நீதி,
எல்லாத்திலும் நியாயம். அப்படி நியாயம் ஆளுகை செய்கிற இடம். அந்த இடத்துல கடனுக்கு வேலையே கிடையாது. என் தேவன் எப்படின்னா 40 வருஷம், நீ எத்தனை வருஷமானாலும் என் தேவன் உனக்கு பரிகாரியாக இருக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. எகிப்திற்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும், அல்லேலூயா, மருந்துக்கு போய் அல்லது மெடிக்கல் ஷாப்புக்கு போக வேண்டிய வேலையை அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய நாமமே அவங்களை சுகமாக்கினது உண்மையானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை உடுத்துவித்து பார்த்து அழகு பார்க்கிறவர். ஆமென். அவளுடைய உடை என்ன பண்ணலை, பழசா போகலைன்னா, அப்படி ஒரு உடையை கண்டுபிடிச்சிட்டோன்னா இன்னைக்கு உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரனாக இருப்பேன். எத்தனை வருஷம் போட்டாலும் ஒரு அழுக்கு இருக்காது, எத்தனை வருஷம் போட்டாலும் அயனிங் கலையாது, எத்தனை வருஷம் போட்டாலும் அது கிளியவே கிளியாது. அப்படி ஒரு ட்ரெஸ் இருக்குதா? அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து மகிமைப்படுத்தின தேவன் அவர். அல்லேலூயா. அவர் எவ்வளோ தூரம் கேர் பண்ணுறாருன்னு பாருங்கள். எனக்கு சில சமயத்தில் நெருப்பு மாதிரி இருக்கிற இடத்துல ஜனங்க நடந்து போகிறாங்க, கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை வாழ்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை எங்கெங்கேயோ ஒரு பக்தியின் மார்க்கத்தில் ஏதோ செய்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லர்னா, அவனுடைய செருப்பு கூட பழசாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். செருப்பு கூட என்னக்கூடாது, பழசாக இருக்க கூட. தலையிலிருந்து கால் வரைக்கும் உன்னை கவனித்து, உன்னை உடுத்தி, உன்னை அழகு பார்த்து, உனக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவன். நீ மகிமையான வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலமெல்லாம் ஒரு பயத்தில் இருந்த ஜனங்கள், காலமெல்லாம் பயத்தில் இருந்த ஜனங்கள். ஆனால் அவன் பிறந்ததிலிருந்து சாட்டைக்கு பயந்தான், அடிக்கு பயந்தான், அரசனுக்கு பயந்தான், அவனுடைய வேலைக்காரனுக்கு பயந்தான், அவன் சட்டங்களுக்கு பயந்தான், அவங்க சத்தங்களுக்கு பயந்தான். காலையிலேருந்து இரவு வரைக்கும் பயந்து 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 வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க மேலே ஒன்றும் பட முடியாத அளவுக்கு ஒரு மேக ஸ்தம்பம் வந்து காத்து, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று பிரசன்னத்தினால் பாதுகாக்கிற தேவன் உன்னை மகிமையாய் காத்து வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கிறோம். அந்த மகிமையானது நமக்குள் ஆழமான ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தாகத்துக்கு இங்கே அலைய தேவையில்லை, இங்கிருந்து தான் தண்ணி வரணும்னு தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லில் நார் ஊறிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் கல்லிலிருந்து எத்தனையோ லட்சங்களை போஷிக்க அல்லது தாகத்தை தீர்க்க தக்கதாக ஆறாக பெருகி ஓடுகிற தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் இன்றைக்கு ஆற்றை போல ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வாதங்களை உன்னை நோக்கி பாய பண்ணுகிறார். ஆமென். ஆசீர்வாதங்கள் ஆராய் பாயும்படி, கர்த்தர் பரவி போகிற ஆரை போல நீ இருக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆராய் பெருகி போகும்படி செய்து, இரவிலும் நீ பயப்படக்கூடாது என்பதற்காக உனக்காக ஒரு அக்கினி தூணை எப்பொழுதும் பாதுகாத்து, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் கோணலானதை என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன், நான் தான் தடைகளை என்ன பண்ணுவேன், நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எத்தனை ஆறுதலாய் நம் நடுவில் இருக்கிறாரு, எத்தனை அதிசயமாய் நம் நடுவில் இருக்கிறாரு. அந்த மகிமையை நினைக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவராகிய கர்த்தர் அக்கினியாய் மேகமாய் என்னோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு அதிகாரி இருந்தார். அவர் முதல்ல ஜாயின் பண்ணப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா நான் ஒரு ரோடு போட்டிருந்தேன், ஒரு குச்சியை வச்சுக்கிட்டாரு. எவ்வளோ 10 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர் இருக்கணும்னு அந்த குச்சியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்த்தார். அடாடா, பிடபிள்யூடி வேலையை பற்றி சொன்னால் ஏன் வேலை போயிடும். அவ்வளோ மோசமான வேலை, எது எதில் கொள்ளடிப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல நான் கொஞ்சம் அதிகமாக நான் வைக்கும்போது அவ்வளவு திட்டுப்பேன். என் ஃபைலை தூக்கி அடிப்பாங்க. நீ வேணான்னு சொல்லுவ, மேலே இருக்கிறவங்கெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்களா, அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் அழகாக பார்க்குறாரு. எனக்கு இது எவ்வளோ அழகாக உண்மையாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட். சும்மா இருங்க சார், அவர் நான் போனால் ஜேய்க்கு கொடுக்காது, ஏய்க்கு கொடுக்காது, எல்லாம் ஏன்ட்டே கொடுன்னு கேட்டுற ஆள். சும்மா வெளியில் காட்டுறான் அந்த ஆளுன்னு. யார் போனாலும் பணம் வாங்கிடுவார், எப்படினாலும் வாங்கிடுவார். ஆனால் நடக்கும்போது
நடக்கிற வழி இல்லையா, இப்படி திரும்பி பார்ப்பார், இப்படி திரும்பி பார்ப்பார். யாருமே இல்லாமலேயே யாராவது தன்னை ஃபாலோ பண்ணுறாங்களா, எவனாவது விஜிலன்ஸ் வந்து தன்னை என்ன பண்ணிடும், அவ்வளவு பயம். நீதிமான் நெஞ்ச நிமிர்ந்து நடத்துவான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அதனால தான் 10 கட்டளையை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் இதுதான் வாழ்க்கை என்று வச்சார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியாய் வாழ்றதுக்கு தான் தேவன் உன்னை என்னையும் வரவழைச்சு பரிசுத்தப்படுத்தி உன்னை காத்துக்கொண்ட தேவன், 10 கட்டளைகளை கொடுத்த தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜா தன் குடிமக்களை பாதுகாக்கிறது அந்த ராஜ்யத்துக்கு மகிமை. அதனால தான் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறேன்னு சொல்கிறார். அக்கினி மதிலாயிருக்கிறேன்னு சொல்கிறார். எனக்கு அக்கினி மதிலாக இருந்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. இந்த நாளுக்கு பேர் என்ன நாள் தெரியுமா? இதுக்கு பேர் ஓய்வு நாள். சொல்லுங்கள், என்னது? ஓய்வு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக ஆண்டவர் அதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எதுக்காக வரேன்னா, ஆண்டவர் ஒரு நாளும் ஓய்வே இல்லாமல் அடிமையாய் வேலை செய்தவர். நான் பணத்துக்கு அடிமை இல்லை, மனுஷருக்கு அடிமை இல்லை, தேவைக்கு அடிமை இல்லை. பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டான், ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும். நீ சொல்கிறது சரிதான். ஆனால் நீ ஓய்வு நாளை மன ரம்மியமாய் அனுபவித்து நல்ல மனைவி பிள்ளைகளோடு பேசி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அந்த ஒரு நாளை கர்த்தருக்குன்னு நீ மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் சொல்கிறாரு, மீதி எல்லா நாளுடைய வருமானமும் உனக்கு போதுமானதாக இருக்கும். உனக்கு குறைவே என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். ஏன்னா நீ ஓடி ஓடி உழைச்சது போது ராஜா. உன் உடம்பையும் பார்த்துக்க, உன் மனைவியும் பார்த்துக்க, உன் பிள்ளைகளையும் பார்த்துக்க, உன் குடும்பத்தை என்ன பண்ண பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இந்த ஓய்வு நாள் உனக்கு சமாதானத்தின் நாளாய் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு சமாதானம் தான், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிம்மதி தான், ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவர் இது கர்த்தர் தந்த நாள், இதிலே நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறார். அந்த சுதந்திரத்தை நீங்கள் சங்கீதம் 16:6 வாசிச்சிங்கன்னா, சங்கீதம் 16:6 நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, செழிப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். எனக்கு சில ஆளுங்கள்லாம் என்னமோ சாக்கடை மாதிரி இருக்கிற இடத்துல பிளாட் வாங்கினேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடன்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நான் கடன் வாங்கிறத வெறுக்கிறேன். கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னும் வெறுக்கிறேன். கடன் வாங்குறவனையே நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவணை வாங்கி வாங்கி கடனை பெருக்கிட்டு போகிறத நான் வேணான்றேன். ஏன்? கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆமென். சொல்லுங்க, செழிப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. நீ உன்னுடைய பிதா யாருன்னு பார்க்கல. கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்தில் யாருக்குமே கடவுளை பிதான்னு சொல்கிற அழைப்பு இல்லை. ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்தாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரலோகத்தில் தேவ தூதர்களை தேவன் பட்டினியாக போட்டு வச்சிருக்கிறாரு. மன்னா தேவ தூதர்களின் உணவு, தேவ தூதர்களின் சுதந்திரம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்குற சுதந்திரம் மகிமையானது. அதனால தான் நீ மகிமையின் வாழ்க்கையை பார்க்கல, இனிமேல் மகிமையின் வாழ்க்கையை பார்ப்ப. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லா இருக்கிறியான்னு கேட்காத, மகிமையாக இருக்கிறியான்னு கேளுங்க. ஒரு ஆளாவது சொன்னிச்சா, இன்னையிலிருந்து நான் மகிமையாக தான் இருப்பேன். ஏன்னா நான் மகிமையான கர்த்தரை பார்த்துட்டேன். நான் மகிமையாக தான் இருப்பேன். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவேன். அந்த சாயலில் நான் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கும்.
செழிப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்றவங்க எழுந்து நின்று எவ்வளவு நேரம் கைதட்டி மகிமைப்படுத்துறீங்களோ அவ்வளவு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்கும். செழிப்பான சுதந்திரம் அடைவீங்க. ஏனால் உங்கள் கர்த்தர் மகிமையின் கர்த்தர், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர். அல்லேலூயா. 7 ஜாதிகள் ஆண்ட இடத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்தில் கொண்டு வந்து உங்களை சேர்க்கிறதற்கு நானே இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார்.